வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லோஃப், அதாவது வாழைப்பழத்தில் ஒரு லோஃப். எப்போவுமே வந்து நாங்கள் பிஸ்கெட்டு கேக்கு அதெல்லாமே வந்து மைதாவில் செய்கிறோன்னு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய. ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க ஏன் கோதுமை மாவில் செய்ய மாட்டேங்கிறீங்க மாவில் செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. அதுக்காக இன்னைக்கு வந்து நம்ம ராகி வச்சு ஒன்றும் கோதுமை மாவு வச்சு ஒன்றும் செய்ய போகிறேன். இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிரெட் மாதிரி ஒரு ஐட்டம், அதாவது வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து எப்போவுமே வெட்டி வச்சா கருத்து போயிடும், என்னவோ கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது கருத்து போயிருக்கு. எண்ணெய், பால், சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர், இது ஆப்ப சோடா, வெனிலா பவுடர். முதல்ல எல்லா ட்ரை ஐட்டம்ஸும் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, சர்க்கரை, வெனிலா பவுடர், பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, உப்பு. உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கை. எப்பவுமே இந்த ஸ்வீட் ஐட்டம்ல கூட நம்ம உப்பு ஒரே ஒரு சிட்டிக்கை சேர்த்தாக்கா கொஞ்சம் ருசியை வந்து கூட்டி கொடுக்கும். இது வந்து மிக்சியில மசிச்ச வாழைப்பழம். இப்போ நான் வந்து அரை கப்பு பாலுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அரை கப் பால் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் நம்ம அந்த போரிங் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, எப்போவுமே அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயை போட்டுடுறேன், ஏன்னா பால் ஊற்றுனா எண்ணெய் மிதக்கும், அதனால் முதல்ல எண்ணெயை போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கேக்குக்கு ஒரே சைடு கலக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் கலந்துக்கலாம். அதுக்கு தான் நிறைய மெத்தட் சொல்லுவோம், கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படிலாம். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாருங்க கட்டியாக இருக்கு, அதில் வந்து நான் தண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா மொத்தமாக ஏன் பாலே போடக்கூடாதான்னு நினைப்பீங்க. பால் ரொம்ப போட்டாக்கா உங்களுக்கு பயங்கரமாக ரொம்ப தீஞ்சிரும் நிறைய பால் போட்டால். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். அதனால் அந்த அரை கப்பு பால் வந்து அந்த டேஸ்ட்டுக்கும், கொஞ்சம் பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும், அதனால் பால். இப்போ பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றவும் நல்லா சாஃப்டாகிடுது அந்த டோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கேன் ஆப்ப சோடாவும் போட்டிருக்கேன்ற கன்ஃபியூஷன் இருக்கு, ஏன்னா ரெண்டுமே போட்டிருக்கோன்ட்டுன்னு. பேக்கிங் பவுடர் வந்து பேக் பண்ணுறது, அதனால தான் அதுக்கு பேர் வந்து பேக்கிங் பவுடர். ஆப்ப சோடா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு. இப்போ ஆப்பத்துக்கெல்லாம் நம்ம போடச்சு அந்த இடையில உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேரே ஆப்ப சோடா. அது ஸ்மூத்தாக நல்லா அந்த மெட்டீரியல் நம்ம என்ன சேர்க்குறோமோ அது வந்து நல்லா சாஃப்டாகிடும். அது வந்து கலரில் கூட உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். பேக்கிங் பவுடர்ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டாக இருக்கும், ஆப்ப சோடான்றது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா சிலர் வந்து நீங்கள் பேக்கெட்டை பிரித்து வந்து தனியாக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. கொஞ்சம் கலர் மட்டாக இருக்கிறது வந்து பேக்கிங் பவுடர், நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிறது ஆப்ப சோடா. பாருங்க இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது நான் லோஃப்ன்றதால இந்த மாதிரி டின்ஸ்
இது சைஸ் வாரியாக இருக்குது. இந்த மாதிரி டின்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அழகாக அந்த ப்ரெட்டு மாதிரி வரும். அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து லோஃபு. கேக்குன்றது நம்ம ரவுண்டாக பண்ணுவோம், ஷேப்ஸில் பண்ணுவோம். இது லோஃபுன்றது இந்த மாதிரி பிரெட் டின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் அவனும் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆனில் இருக்க அவன். இப்போ பாருங்கள், இது க்ரீஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே க்ரீஸ் பண்ணதும் அது உள்ள கொஞ்சம் மைதா தூவி டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரும். நம்ம அதை கவுத்து எடுக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ இது கண்ணாடி பவுலில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீட்லேயும் கண்ணாடி பவுல் இல்லைன்னா போயெலாம் வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ எது இருக்கோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டால் பார்வையாக இருக்கும். அதனால் வந்து இப்போ வெளியில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு பார்க்கலாம் என்னென்ன போட்டிருக்கோன்னு. வீட்டில் பிளாஸ்டிக் பவுல் இருந்தால் பிளாஸ்டிக் பவுலில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தானே செய்ய போகிறோம், யாரும் அதை பார்க்க போகிறதில்ல. அதே போல் இந்த மாதிரி ஸ்பட்டூலா இருக்குது. இப்படி வழிச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும். அதுவும் இந்த ஸ்பட்டூலா இந்த மாதிரி கேக் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து கண்ணாடி பவுல் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வழுவழுன்னு இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வழித்து எடுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணுறது வந்து 180 டிகிரியில் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். அப்புறம் எப்போவுமே பண்ணிவிட்டு இப்படி டேப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் உடஞ்சிரும். வச்சுட்டு நான் உள்ளே வச்சிடுறேன். இதுக்கு மேலே வந்து பாதாம் அலங்கரிக்கணும். வேணும்னா அலங்கரிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். பாதாம் தான் இல்லை, எது இருந்தாலும் அக்ரூட்டு, பிஸ்தா, எந்த ட்ரை ஃப்ரூட் இருந்தாலும் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை, வீட்டில் பேரிச்சம்பழம் இருக்குது அப்படின்னா பேரிச்சம்பழம் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். இல்லை காஞ்ச திராட்சை, இல்லை இதையே நீங்கள் ஒரு முறை ஒன்று யூஸ் பண்ணியும் செய்துக்கலாம். உள்ளே வச்சிடுறேன். அது பேக் ஆகட்டும். 180 டிகிரியில் 20 மினிட்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இப்போ வேகலை குத்தி பார்த்துட்டு, நீங்கள் இட்லிலாம் குத்தி பார்க்குற மாதிரி குத்தி பார்த்துட்டு வேகலைன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கேக்கு, இந்த பிஸ்கெட் இதெல்லாம் எப்போவுமே வந்து கொஞ்சம் நாங்கள் சொல்கிற டைம் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா அவனுக்கு அவன் வேரி ஆகும். அதனால் ஒரு 5 மினிட்ஸு குறைச்சியே வச்சுக்கோங்க. முதல்ல செய்கிறவங்க குறைச்சி வச்சு பார்த்துட்டு சரி வருது அப்படின்னா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் சொல்கிற டைம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செய்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு வேரி ஆகும். நாங்கள் சொல்கிறதே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வாழைப்பழ லோஃபுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். கோதுமை மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், வாழைப்பழம் 2, சர்க்கரை அல்லது ப்ரௌன் சுகர்னு கொடுத்துருக்கேன். ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பால் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் சிறிது, பாதாம் தேவையான அளவு. இப்போ அது பேக் ஆகிட்டே இருக்கட்டும். அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். அடுத்தது வந்து மஃபின். மஃபின்னாலே சின்ன குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அந்த மஃபின் தான் செய்ய போகிறோம். மஃபின் வந்து இப்போ மைதாவில் இல்லை, ராகியும் கோதுமை மாவும் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் இப்போ வந்து எல்டர்லி பீப்புள் வந்து மைதா சாப்பிட வந்து ரொம்ப, அதாவது சாப்பிட்லாமா வேண்டாமான்னு அது ஒரு டைலமாலேயே இருக்குது. இப்போ மைதா தேவையா தேவையில்லையான்ட்டுன்னு. ராகியும் கோதுமைன்னா இப்போ பெரியவங்க கூட சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, உலர்ந்த திராட்சை அலங்கரிக்க, பால்,
சர்க்கரை, உப்பு, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், ஆப்ப சோடா, ஒரு முட்டை, மஞ்சக்கருவோடு சேர்த்தது ஒரு முட்டை, வாழைப்பழம், ஜாதிக்காய். அதே போல் தான் இதுக்கும் வெறும் மிக்ஸ் பண்ணுற வேலை தான். கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு. இதில் கோதுமை மாவு அதிகமாக இருக்கும், கேழ்வரகு மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சர்க்கரை, வாழைப்பழ விழுது, வெனிலா எசன்ஸ். எசன்ஸ் ஃபார்மில் இருக்கிறத எசன்ஸ் ஃபார்ம் போட்டுக்கோங்க, பவுடர்னா பவுடர் போட்டுக்கோங்க. ஆப்ப சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. ஜாதிக்காய்ன்றது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது பீஸில் தான் கொடுப்பாங்க. பீஸ் 2 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும், 2 ரூபாய் 3 ரூபாய். அந்த மாதிரி ஒரே ஒரு காய் வாங்கி வச்சிங்கன்னா கூட நீங்கள் நிறைய முறை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ யூஸ் பண்ணது பாதி காயாக இருக்குது, ஓவலாக பெரிய காயாக இருக்கும். அதை திருகிக்கோங்க. இப்போ நாட்டு மருந்து கடைது கூட சில சமயம் சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. முந்திலாம் சுக்குலாம் கூட வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் அப்படின்பாங்க. இப்போ சுக்குலாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதால டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. எல்லாம் போட்டாச்சு. முட்டை, பால், எண்ணெய். ஏன்னா இதில் நம்ம வெண்ணெயெல்லாம் சேர்க்காததால எண்ணெய் சேர்த்தாக்கா அது ஒரு இது வெண்ணெய் இது எப்படி வருமோ டெக்ஸ்டர் அந்த மாதிரி வரும். வெண்ணெய் சேர்த்தா வர டெக்ஸ்டர் வந்து எண்ணெய் சேர்த்தா வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவே பசங்களுக்கு கொடுக்கலாம். காலையில் நீங்கள் சமையலோடையே இதெல்லாம் செய்து வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் வந்தால் உடனே ஒரு மஃபினோ 2 மஃபினோ கொடுத்துட்டு பால் எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்கு ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும் நைட் சாப்பாடு சாப்பிட்ற வரையிலும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து வச்சுக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க வந்த உடனே ஒரு மஃபினோ 2 மஃபினோ கொடுத்துட்டு பால் கொடுத்தீங்கன்னா வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். நைட் டின்னர் வரலாம் அவங்களுக்கு தாங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சும்மா வந்து சிப்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு பசி எடுக்கிறதும் லேட் ஆகும், ஏதோ படிப்பில் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். மோஸ்ட்லி குழந்தைங்க பசி எடுத்தாக்கா அதுலேயே தான் நினைப்பாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி, சும்மா அந்த ட்ரேயில் ஊற்றுற மாதிரி. இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி கப் மோல்ஸ் கிடைக்குது. அதில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையாலையும் பண்ணலாம், இல்லை ஃபேன்சிக்கு இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ்லாம் இருக்குது, அந்த ப்ரஷ்லேயும் எடுத்து தடவலாம். இது உள்ள நம்ம வந்து கிரீஸ் பண்ணுறதுக்கு வனஸ்பதி இல்லை வெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ன்றதால பட்டர் தேடி போக வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஐட்டம்க்கு வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணல, அதனால் வீட்டில் சில சமயம் பட்டர் இருக்காது. வெண்ணெய் இல்லாதவங்க வீட்டில் வனஸ்பதி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வனஸ்பதி யூஸ் பண்ணதால தான் கையில் தேய்ச்சேன். உங்களுக்கு வெண்ணெய்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷில் நல்லா உங்களுக்கு தடவறதுக்கு வரும். போட்டுட்டு இந்த மாவை வந்து
அதில் கொட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதில் போட்டுக்கலாம். சும்மா அது ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு தானே, அதனால் ஒன்றும் ஸ்பாயில் ஆகாது உங்களுக்கு. போட்டுட்டு கலந்துட்டு அதில் போட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ண மாவை வந்து நீங்கள் மொத்தமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டிங்கன்னா இப்போ கையெல்லாம் வச்சோம், அதனால் அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது. அதனால் இதோடையே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேருந்தே நான் அதில் போட்டுடுறேன். ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. முக்காக்கு ஃபில் பண்ணால் போகிறோம், ஏன்னா அது எழும்பி வரும். இப்போ நான் இதுலேயே உலர்ந்த திராட்சை வந்து அலங்கரிக்கன்னு சொல்லியிருக்கேன். அது பாதி பேக் ஆனதும் நீங்கள் வைக்கலாம், ஞாபகமாக வைக்கிறதா இருந்தால். அப்படி இல்லைன்னா இப்போ முதல்லையே போட்டுடலாம். முதல்லையே போடுறதால என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த திராட்சை வந்து பிளாக் ஆகும். பிளாக் ஆனால் சில குழந்தைங்களுக்கு வந்து அது கருப்பாக இருந்தாக்கா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கவங்க வந்து பாதி பேக் ஆனதும் அதை எடுத்து ட்ரேவை எடுத்தோ இல்லை கையை உள்ளே விட்டோ ஒரு 3-4 திராட்சையோ அதில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா முதல்லையே இப்படி போட்டுடலாம். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான், நட்ஸும் போட்டுக்கலாம், திராட்சை போட்டுக்கலாம், பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான். அதே போல் அளவும் நிறைய திராட்சை வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ராகி வாழைப்பழம் மஃபினுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1/3 கப், கோதுமை மாவு 3/4 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஜாதிக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, சர்க்கரை 1/4 கப், முட்டை 1, வாழைப்பழம் 1, பால் 1/4 கப், வெனிலா எசன்ஸ் சிறிது, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உலர்ந்த திராட்சை அலங்கரிக்க. இப்போ பாருங்க ஒட்டாம வந்திருக்கு. எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், க்ளவுஸ்னால் சில சமயம் மாட்டோம், இந்த மாதிரி சிலிக்கானில் வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு அப்படியே க்ளவுஸ் மாதிரி அப்படியே பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ வீட்டில் கறி துணி யூஸ் பண்ணுறவங்க, இடுக்கி யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போ இது வந்து மைக்ரோவேவில் கொடுக்குற இந்த ரேக்கு, அது சிலர் வந்து கிரில்லாம் பண்ணலைன்னா இது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அது மேலே இந்த பேக் பண்ணது அப்படி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கூல் ஆகிடும். எப்பவுமே அடியிலையும் காற்று போகும், மேலேயும் காற்று இருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமாக கூல் ஆகணும்னா இந்த மாதிரி ரேக் மேலே வச்சிடலாம். ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரம் ஆறிடும். பசங்க வந்து எப்போவுமே ஏதாவது நம்ம பேக் பண்ணி முடிச்சுட்டா அந்த ஸ்மெல்லுலேயே அவங்க வந்து ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போ கட் பண்ணுவீங்கன்னு நம்மளுக்கு ஆறாது. அதாவது ஆக்க பொறுத்தவளுக்கு ஆற பொறுக்காதான் அப்படின்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆறுனது சீக்கிரம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ரேக் மேலே வச்சுட்டு அப்புறம் ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த மஃபினை உள்ளே வச்சுருவோம். அதே மாதிரி 180 டிகிரி 20 மினிட்ஸ், முதல்ல 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் கூட குறைய நம்மளுக்கு ஏற்றி இறக்கிக்கலாம். அது மினிமம் டைம், அது பேக்கிங் டைம் 20 மினிட்ஸ். உங்களுக்கு அதை பேக் ஆகலை குத்தி பார்த்துட்டு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் அது எதுவும் மாறாது. உங்களுக்கு அது கல்லாட்டம் ஆகிடுமோ ரொம்ப பேக் பண்ணால் அப்படிலாம் பார்க்க வேண்டாம். குத்தி பார்த்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதில் வந்து 2 வைக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ரெசிபி புக்கிலலாம். 2 வைக்கிறத விடவும் சிங்கிளாக வச்சா தான் உங்களுக்கு நல்லாவும் பேக் ஆகுது. 2 வைக்கிறது வந்து உங்களுக்கு அடிப்படும் வேறு. இப்போ கேக் வந்து கொஞ்சம் பெருசாக எழும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதுல முட்டி அதை அழுந்த ஆரம்பிச்சிரும். அதனால எப்போவுமே வந்து ஒரு ரேக்காகவே யூஸ் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் ஆகுது. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். 2 ரேக் வைக்கிறத விடவும் ஒரு ரேக்கு தான் பெஸ்ட்டு. அதனால் எப்போவுமே ஒரு ரேக் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ அந்த பாட் ஹோல்டர் காமிச்சேன் இல்லையா, க்ளவுஸ் மாதிரி சிலிக்கான்ல, அதே மாதிரி இந்த மாதிரி லிட் வருது, கவர். நீங்கள் எதுக்கு வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு, கிளாஸுக்கு. அப்புறம் இது என்ன யூஸ்னா, உங்களுக்கு கேஸ் மேலே நம்ம பாத்திரம் இருந்து கொதிக்கிற சாம்பார் மேலே கூட இதை மூடலாம். அந்த மாதிரி சிலிக்கானில் செய்ததால் எது மேலே வேணாலும் சூடில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பிடிச்சிக்கும். சும்மா தான் அப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்படி சும்மா போட்டுடணும், எதுவுமே இல்லை. அது வேக்யூம் அந்த மாதிரி இப்படி லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு நீங்கள் இப்படி ரொம்ப தூக்க வேண்டாம், மூடுறதுக்கு தான், இது டைட்டாக மூடுறதுக்கு தான். நான் சும்மா உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன், அவ்வளோதான். அது நிறைய கலர்ஸில் வருது, நிறைய சைஸில் வருது. டிஷ் வாஷர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை பாத்திரத்தோடு இதை கழுவி வச்சுக்கலாம். மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணலாம், இந்த அவனில் யூஸ் பண்ணலாம், ஓடிஜியில் யூஸ் பண்ணலாம். கேஸ் மேலேயும் இப்போ ஏதோ கொதிக்குது, நமக்கு தட்டு நகர்ந்துரும், ஏதோ கொதிக்கிறதுல ஏதோ தட்டு நகர்ந்துரும் அப்படின்னு பயம் தான், இதை போட்டுட்டு டைட்டாக போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஏன்னா நகரத்துக்கே சான்ஸே கிடையாது இது. இப்போ இந்த மஃபின், இந்த லோஃப் எல்லாம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து 1 வீக் வரலாம் இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதில் பேக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஹார்ட் ஆகிடும். ஒரு இட்லி தட்டுலையோ இதுலையோ வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக, இப்போ நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணமோ அதே மாதிரி வரும். மறுபடியும் எடுத்து அவனில் வைக்காதீங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதால 1 வாரம் வரையில் ஃப்ரிட்ஜில் இருக்கும். வெளியிலன்னா உங்களுக்கு மறுநாள் வரையிலும் இருக்கும். இன்றைக்கி காலையில் செய்தீங்கன்னா மறுநாள் ஈவினிங் வரையிலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றாகாது. ஏன்னா நம்ம பேக் பண்ணிட்டதால பாலும் கொஞ்சம் சுண்டி இருக்கும், அதனால் அதில் கெடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு நாள் நல்லா வச்சுக்கலாம், அதாவது 2 டேஸ் கணக்கு. இன்னைக்கு காலையில் செய்தால் நாளைக்கு ஈவினிங் வரையிலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வெந்துடுத்து எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி முன்னாடியே கொஞ்சம் இது வெந்துடுத்து, நான் குத்தி காமிக்கிறேன். வெந்துட்டு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், ஒட்டவே இல்லை பாருங்கள், எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல ப்ரௌனிங் வேணும் அப்படின்னா 5-10 மினிட்ஸ் அதிகம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். என்ன நேர்களே, இப்போ இந்த 2 ஐட்டமும் பார்த்துருப்பீங்க. 2 ஐட்டமுமே உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பசங்கள்லாம் வந்து 11 o'clock வந்து பிரேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்குன்னு ஒரு பிரேக் டைம் இது பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி இந்த லோஃபை கொடுக்கலாம், 1 or 2 மஃபின்ஸ் போட்டு அனுப்பலாம். ஏன்னா இப்போ பசங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதெல்லாம் குட்டி பசங்கள்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இது பீஸாக நீங்கள் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸில் ஒரு 4-5 பீஸோ போட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா பிரேக்குக்கு சரியாக இருக்கும். இது 2யும் செய்து பாருங்கள். ஏன்னா வீட்டில் இருக்க மாவு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், போய் கடையில் வாங்குற மாவும் இல்லை. எல்லார் வீட்லையுமே வந்து கோதுமை மாவு, ராகி எல்லாமே இருக்கும். அதே போல் இப்போ எல்லாருமே வந்து பேக்கிங் பவுடர்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.